லாஸ்ட்டாக ஒரு கொஷின் பேப்பரில் மட்டுமே அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் 7-8 வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ டாக்குமெண்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், மற்றது எல்லாமே மாறியிருக்கு, எது ஒன்று மட்டும் கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டாக்குமெண்ட்னா ஆவணம் தான், அது கரெக்டு. பேட்டன்ட்டுங்கிறது என்னென்னா காப்புரிமை, கில்டுனா கூட்டுறவு குழு அப்படின்னு வரும். கான்சுலேட் அப்படிங்கிறது தூதரகம் அப்படிங்கிற சொல்லு தான் குறிக்கும். அடுத்து இந்த கொஷின் பேப்பரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்குது. அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது சரியான கலைச்சொல், எது கரெக்டாக பொருந்திருக்கு, இதுவும் அதே தான் கேட்குறாங்க. முன்னாடி ஆங்கில சொல்லுக்கு நேரான கேட்டாங்க, கலைச்சொல்லு இது கேட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ஸ்ன்றது நம்பிக்கை, அது நமக்கு நல்லா தெரியும். அக்ரிமெண்ட்னா உடன்படிக்கை, ஒப்பந்தம், ரெண்டுமே குறிக்கும். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பு. அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது செயல் நோக்கம், குறிக்கோள், 2 வார்த்தையும் அது குறிக்கும். அடுத்து இதே கொஷின் பேப்பரில் இங்கே இருக்குது. ஹோமோகிராஃப், ஹோமோ அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, கான்சோனன்ட்டுங்கிறது மெய்யெழுத்து, மோனோலிங்குவலுங்கிறது ஒரு மொழி. மோனோ அப்படிங்கிறதுனாலே ஒன்று, மோனை ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மோனோ, ட்ரை இதெல்லாமே மோனோங்கிற வார்த்தைனாலே ஒன்று தான் குறிக்கும். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கான்வர்சேஷன், அதாவது உரையாடல்னாலே கான்வர்சேஷன். டிஸ்கஷன் அப்படிங்கிறதுனா விவாதம், தர்க்கம் அப்படிங்கிறது மீனிங்கை குறிக்கும்.